ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவில், அதாவது முளைக்கட்டிய கேழ்வரகு மாவில் இடியாப்பம் இல்லை என்ன செய்வேன்னு சொல்லலாம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு கப்பு முளைக்கட்டின மாவை எடுத்துக்கோங்க. நல்லா வாண்டிலில் போட்டு சூடு பொறுக்க வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கிறதுக்கே நல்லா வாசனை வரும். வறுத்த அப்புறமா சூடு பொறுக்க வறுத்த உடனே அதை ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதையும் நல்லா சூடு பொறுக்க வறுத்து அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்குன்னா நல்ல பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக. இப்போ நல்லா ஒரு கரண்டியால் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக 1.5 கப் அளவுக்கு வெந்நீர் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த வெந்நீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும், புளிய வராது, சேவை புளிய வராது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி வச்சுக்கணும். ராகி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில், கட்டாயமாக. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம் அதை. இப்போ பாருங்கள், அழகாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டின்னு இருக்கும். சூடு பொறுக்க தான் இருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு தட்டு எடுத்து எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் புழிஞ்சும் போது. இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு ஒரு சேவை நாழி இல்லை இடியாப்ப நாழின்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை எடுத்து அந்த சேவை நாழியில் போட்டு அப்படியே புழிய வேண்டியது தான். நல்லா ஓரளவுக்கு சூடாக இருக்கிறதுனால அழகாக வரும். ஆறி போச்சுன்னா புழியறது கஷ்டம். அதனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே புழிஞ்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டான தண்ணி வச்சதுனால நல்லா அழகாக வருது உங்களுக்கு புழியறதுக்கு. ஒரு தட்டிலேயே 2 ஈடு புழிஞ்சாச்சு. நல்லா கமகமன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி இட்லிக்கு வைப்போமோ அது மாதிரி ஒரு தட்டில் இந்த புழிஞ்ச சேவையை எடுத்து வைக்கணும். குக்கரில் வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போ தட்டில் வச்சு பண்ண அது மாதிரி இட்லி தட்டிலையும் அது மாதிரி புழியலாம். குட்டி குட்டியாக கூட புழிஞ்சிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். அதெல்லாம் தனித்தனியாகவும் புழிஞ்சிக்கலாம், இல்லை சேர்த்தும் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், அழகாக புழிய வருது. ஈஸியாக புழிஞ்சிடலாம், கஷ்டம் கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு தட்டிலேயே அழகாக புழிஞ்சாச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக வேக வச்சுக்க வேண்டியது தான் 10 நிமிஷம். இப்போ அந்த 10 நிமிஷம் முதல்ல வச்சதை பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் தெரியும் உங்களுக்கு, டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஒரு சின்னதாக அப்படி ஒரு ஸ்பூனால் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்தது. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடணும். கொஞ்ச நேரம், உடனே உதுக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஆற வச்ச உடனே தான் உதுக்கலாம். இப்போ 2வது ஈடும் நான் வைக்கிறேன் பாருங்கள். இட்லி தட்டில் வச்சுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் லெமன் சேவை, தேங்காய் சேவை 2 பண்ண போகிறேன். அதனால் 2 ஈடாக வச்சுருக்கேன். ஒன்று தனித்தனியாக பண்ண போகிறேன். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன், காமிக்கலான்னு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. அந்த முதல் ஈடை உதுக்குறேன் பாருங்கள். நல்லா ஒதுக்க வரும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், நல்லா வரும்.
இப்போ நான் லெமன் சேவை பண்ணுறதுனால இப்போ அதுக்கு வந்து ஒரு வாணலி எடுத்துகிட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் தான் விட்ருக்கேன். நான் நல்லெண்ணெய் விட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ரிஃபைண்ட் ஆயிலோ எந்த ஆயில் வேணுமோ அதை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா லெமன் சேவை கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 2 வேர்க்கடலை. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதோடு சேர்த்து சாப்பிட்டா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதனால் நான் வேர்க்கடலை ஒரு 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி வேணும்னா ஜாஸ்தியாக்கிக்கலாம். வேறு ஏதாவது கேஷ்யூ அது மாதிரி எது வேணாலும் உங்கள் இஷ்டம் சேர்த்துக்கலாம். ஒரு வத்த மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டுருக்கேன். காரம் உங்களோட இஷ்டம்தான். கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். 2 ஜீரகமும் போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேணும்னா. இப்போ ஒரு அரை மூடி தான், இது கொஞ்சமாக இருக்கிறதுனால அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்ருக்கேன். அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கணும். இப்போ அதை நல்லா ஜஸ்ட்டு கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு இந்த உதுத்த ராகி இருக்கு இல்லையா, அந்த இடியாப்பம் சேவை அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்களுக்கும் சாயந்தரம் வந்தான்னா இது மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நிறைய சத்துக்கள் இருக்குது இதில், ராகியில். அதுவும் ஸ்ப்ரவுட்டட் ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து மாவாக கூட அரைச்சி கூட நம்ம வீட்லேயே மாவு அரைச்சி கூட, அதாவது மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி கூட நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூனில். இப்போ 2வது ஈடு எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நான் தேங்காய் சேவை பண்ணுறதுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நான் சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன், துளி ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன். நான் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா கொடுக்கலாம். வேறு எதாவது கூட பருப்பு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதை இந்த வாணலியிலே அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ராகி இருக்கு இல்லையா, அந்த சேவை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா உதுத்துட்டு இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். உப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் சேவைக்கு உப்பு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்படி தேங்காய் போட்டு ரெடி ஆகிடுது. இப்போ வந்து ராகியும் போட்டான்னா, சேவை புழிஞ்சு வச்ச சேவையை போட்டான்னா முடிஞ்சது, அவ்வளோதான். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த மாதிரி தான் லெமன் தேங்காய் அப்படி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. ப்ளெயினாக அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு கூட இடியாப்பம் புழிஞ்சிட்டு மோர் குழம்போ இல்லை சர்க்கரை தேங்காய் போட்டோ, ஈவன் தயிர் கூட சில பேருக்கு பிடிக்கும், இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தேங்காய் சேவை ரெடி. நீங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் நிச்சயமாக எங்களுக்கு தேவை.